வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விடலாம். ஜாக்கிரதை. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ், அணு பழக்கங்கள் அப்படின்ற புத்தகத்திலேருந்து சில விஷயங்களின் அடிப்படையிலும், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, தி லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ், அதுலேருந்து சில விஷயங்கள், அந்த விதிகளின் சில விஷயங்களை அடிப்படையாகவும், அது அல்லாத தி ஹையர் லெவல் ஆஃப் சைக்காலஜி, உயர்நிலை உளவியலில் உள்ள சில விஷயங்களின் அடிப்படை, இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான வலுவான ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை இந்த வீடியோவில் உடைச்சி நம்ம பேச போகிறோம். இது பிரபஞ்சம் எப்படி பயன்படுத்தி தன்னுடைய இயக்கத்துக்கும் நிலைத்தன்மைக்கும் தன்னுடைய வெற்றிகரமாக பல விஷயங்கள் அது பண்ணுறதுக்கு எப்படி அது பயன்படுத்துதோ ஒரு விஷயத்த, அதை நம்ம சிறிய அளவில் நம்ம லெவலில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதனோட டெக்னிக். இது பல்வேறு விஷயங்களை தொகுத்து இதில் சொல்லியிருக்கோம். இதில் ஏன் அந்த ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோன்னா, இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை சரிவர உள்வாங்கிட்டு சரியாக உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு கிராஃபில் ஒரு லீனியர் க்ரோத், ஒரு வளர்ச்சி இப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து கனவு கண்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அதை விட 37.78% அதிகப்படியான வெற்றியையும் வாழ்க்கை தரத்தின் மேம்பாட்டையும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு பண்ணும் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக உள்ள உளவியலாளர்கள், ஜேம்ஸ் கிளியர் உட்பட, நான் உட்பட உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம். அதே கொஞ்சம் நீங்கள் தவறுதலாக பயன்படுத்தும் போது இந்த வளர்ச்சி எதுவும் இல்லாத ஒரு ஜீரோ அப்படின்ற லெவலை நோக்கி நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஜாக்கிரதை அப்படின்றத சொன்னோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கவனமாக அப்சர்வ் பண்ணி, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப பெரிய விஷயங்களையும் நம்ம பேச போகிறதில்ல. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அந்த விமானம் நியூயார்க்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்குது. அது எந்த திசையில் போகணும், எவ்வளோ வேகத்தில் போகணும் எல்லாமே செட் பண்ணி விமானி ரெடியாக இருக்கிறாரு. இப்போ இந்த விமானத்தை ஆன் பண்ணி அதை இயக்க போகும்போது அவர் கைப்பட்டோ இல்லை வேறு விஷயங்களாலோ அந்த விமானம் போகும் திசை ஒரு 3 டிகிரி மாறி போகுது. 3 டிகிரின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 3 டிகிரி, 3 டிகிரிஸ் தான் அது மாறுது. ஸோ புறப்பட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் அது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த டிகிரியால் தெரிய போகிறதில்ல. ஆனால் அது லாஸ் ஏஞ்சல்ஸை போய் அடைவதற்குள்ள அந்த 6 ஹவர்ஸான ஜேர்னிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது லாஸ் ஏஞ்சல்ஸை போய் சேராமல் ஜுவானான்னு மெக்சிகோவில் உள்ள ஒரு இடத்த போய் சேரும். இப்போ இந்த ஜுவானாவுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கும் இடையில உள்ள தூரம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள். அங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். இங்கே என்னென்னா, போய் சேர வேண்டிய இலக்கே எங்கேயோ போயிடுச்சு, பக்கத்தில் கூட இல்லை, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்வாங்கிக்கிறதுக்கு இந்த உதாரணத்தை ஏன் சொன்னோன்னா, இந்த மாதிரி தான் பிரபஞ்சம் வேலை செய்யுது. சின்ன சின்ன விஷயங்களை தான் அது ஸ்லோவாக அடுக்கிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு வருது. ஒரு மேசிவாக பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் எதையும் அது டக்கு டக்குன்னு எடுத்தோன்னா பண்ணுவதில்லை. சரி, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பண்ணக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய பெரிய தட்டாலடி விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பதில்லை. அது போக எது உங்களுக்கு உண்மையான வெற்றியை, நிலைத்த வெற்றியை, நீண்ட வெற்றியை, அடுத்தடுத்த வெற்றியை கொடுக்குதுன்னா, உங்களுடைய பழக்கங்கள், ஹேபிட்ஸ், செயல்களின் பழக்கங்களில் நீங்கள் மாறுபட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வளர்ச்சியை எதுலெல்லாம் காமிக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பெருசாக நமக்கு எதுவும் தூக்கி கொடுத்துட போகிறதில்ல, நம்மளை அழிச்சிடவும் போகிறதில்லன்னு நினைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை, உங்கள் விதியை தீர்மானிக்கிறது அப்படின்றத ஆய்வு பண்ணி நிரூபிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன விஷயம், அதை நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது அப்படின்றத பற்றின மிக மிக முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இதுக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது அணு பழக்கங்கள்.
அணு பழக்கங்கள்னா அணுனா ரொம்ப சின்னது, கண்ணுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத, நம்ம கவனத்தில் கொள்ளாத, இதனால பெரிய ஒரு சாதனையெல்லாம் பண்ணிட போகிறதில்லன்னு நினச்சிட்டு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி நாளடைவில் நம்மளை வெற்றியை கொண்டு போகுது. இதுக்கு அவங்க ஒரு ப்ராக்ரஸ் சார்ட் அப்படின்றத ஒன்று அடையாளமாக அவங்க காமிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நான் ரொம்ப பெருசாக கணிதத்தையோ இல்லை வேறு விதமான வரைபடங்களை காமிச்சோ உங்களை நான் பயமுறுத்த போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த கிராஃபில் இந்த கிடைமட்ட கோடு இருக்கு இல்லையா, இது காலத்தை குறிக்குது. காலம் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், அப்படியே காலம் கடந்து போவதை இந்த பக்கம் உள்ள கோடு குறிக்கிறது என்றால், இந்த செங்குத்து கோடு அதனுடைய ரிசல்ட் என்ன, விளைவு என்ன, வெற்றியா தோல்வியா என்னன்றது அந்த ரிசல்ட்டை குறிக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையின் கனவுகளும் இதில் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய வாழ்க்கையோட வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, இந்த ஜீரோவில் ஆரம்பித்து, இந்த 2 கோடு இருக்குல்லையா, ஜீரோவில் ஆரம்பித்து ஒரு 45 டிகிரி 45 டிகிரி கோணத்தில் ஒரு கோடு போட்டிங்கன்னா என்னவோ அதுதான் காலம் செல்ல செல்ல உங்களுடைய வளர்ச்சி எப்படி, காலம் செல்ல செல்ல வளர்ச்சி எப்படின்றதை குறிக்கிறது. இதுதான் ஆவரேஜ். அப்படி ஒரு வளர்ச்சியை தான் நம்ம பொதுவாகவே எதிர்பார்க்கலாம். நமக்கு பெரிய ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கிறது இல்லை. பெரிய லட்சியங்கள்னா கூட இந்த ஒரு கோட்டுக்குள்ளே அடங்கிடுங்க. இதை நோக்கி தான் நம்ம உழைக்கிறோம். இந்த வெற்றி நமக்கு டக்கு 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 டக்குன்னு கிடைக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணுன்றது தான் நம்மளுடைய ஆசை. நல்லா புரிஞ்சுக்கிங்க, உள்வாங்கிக்கிங்க. இப்போ உங்களுடைய ஹேபிட்ஸ், டெய்லி ஹேபிட்ஸ், தினம் தினம் பண்ணக்கூடிய நீங்களுடைய செயல் பழக்கங்களில் 1% இம்ப்ரூவ்மெண்ட், 1% வளர்ச்சி, 1% ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இதுலேருந்து நான் இம்ப்ரூவ் ஆகி இந்த செயலை இந்த மாதிரி வளர்ச்சியாக, வித்தியாசமாக, நல்ல முறையில், எஃபெக்டிவான முறையில், கடின உழைப்போட ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இதில் வளர்ச்சியாக காமிப்பேன் அப்படின்னு நீங்கள் அதிகமாகலாம் தேவையில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிங்க, அதில் 1% இம்ப்ரூவ்மெண்ட். இன்னொரு விஷயத்தை மறுநாள் எடுத்து வச்சிங்க, அதில் 1% இம்ப்ரூவ்மெண்ட். இப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த கிராஃபில் உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதை விடவும் 37.78 மடங்கு அதிகமான வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். இது மேத்தமேட்டிக்கலாக, கணித முறையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையின் செயல்முறையிலையும் இதை நிரூபித்து பல பேர் காமிச்சிருக்கிறாங்க. உளவியல் ரீதியாகவும் இதை ஆய்வு செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. பட் இதில் சிக்கல் என்னென்னா, நம்ம ஜாக்கிரதை அப்படின்னு இந்த வீடியோனோட ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அதை திரும்பவும் இப்போ சொல்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும்போது இந்த கிராஃபில் பாருங்கள், ஒரு கர்வ் ஒன்று இப்படி போகுது பாருங்கள். இந்த கர்வ் தான் இந்த 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 வளைவான இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, வளைவான ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வளைவு கோடு அப்படின்றது தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ரிசல்ட்டை குறிப்பது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஆரம்பத்தில் ஜீரோலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வளர்ச்சி எதிர்பார்க்குறோமோ அந்த 45 டிகிரி கோட்டுக்கு கீழேயே தான் இருக்கும். அது குறிப்பிட்ட காலம் வரை அது கீழேயே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது அந்த 45 டிகிரி கோடை ஒரு புள்ளியில் மீட் பண்ணுது பாருங்க. அந்த இடத்துல தான் நம்ம வாழ்க்கையின் வளர்ச்சியும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால வர வளர்ச்சியும் ரெண்டும் ஒன்றா சந்திக்கக்கூடிய இடம். ஆனால் அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அப்புறம் வர்ற ஒரு காலமும், ஒரு மணி நேரமும், ஒரு வருடமும், ஒரு மாதமும் இந்த கோட்டை தாண்டி உங்களுடைய கர்வு, இந்த வளைகோடு மேலே போகுது பாருங்க, அப்படியே தூக்கிட்டு போகுது உங்களை. இதுதான் இதில் டேஞ்சர் என்ன, ஜாக்கிரதை என்னன்னா, இந்த வளைவு கோட்டுக்கும் இந்த 45 டிகிரி கோடு இருக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட ஒரு இடம் இருக்கு பாருங்க, நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. அந்த இடம் தான் நீங்கள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். ஏன்னா நீங்கள் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுறதுனால பெரிய வளர்ச்சி எதுவுமே இருக்காது. நீங்கள் எப்படி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட கீழே தான் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போது தோல்விகள் ஏற்படலாம், அவமானங்கள் ஏற்படலாம், உங்களுடைய முயற்சிக்கான சரியான ஒரு பரிசு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், புகழ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், பாராட்டு கிடைக்காமல் இருக்கலாம். உங்களை வீழ்த்தக்கூடிய விஷயமாகவே அது கீழே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சிறுக 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 அது கவு மாதிரி போய் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட இடத்துல தான் பல பேர், 99% பேர் தங்கள் மனசை விட்டுடுறாங்க. மனசை விட்டுடுறாங்கன்னா மன உறுதி குலைந்தவர்களாக, தன்னம்பிக்கை குலைந்தவர்களாக, தனக்குள் ஏற்படக்கூடிய எதிர்மறை பேச்சுக்கள் அதிகப்படுத்தக்கூடியதாக, அடுத்தவர்களால் அவமானப்படுத்தப்படுவதும், தோல்விகளை கண்டும்
தன்னுடைய இடத்துல தன் மீதான நம்பிக்கையே அவர்களுக்கு குறைவது. நான் இதற்கு தகுதியானவன் இல்லை, இதெல்லாம் எனக்கான விஷயம் இல்லை, இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற விஷயத்தை அடுக்கி ஒரு ஸ்டேஜில் வாழ்க்கையை கை விட்டுறாங்க. நடக்கிறது நடக்கட்டும், எப்படியோ போகணுமோ அப்படின்றது. இந்த ஏரியாவை நீங்கள் கடக்க வேண்டும். கடந்து அந்த புள்ளியை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் இதை விடாத நீங்கள் செய்யணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்றது அடுத்தது. இப்போ நம்ம 37.78% வெற்றியை பண்ணுறோன்னு இல்லையா? இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத நீங்கள் பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கங்களுக்குள்ள ஒரு 1% அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா இதே கருவை அப்படியே தலைகீழாக வந்து உங்களை 0க்கு கொண்டு போயிடும். அதே நம்ம படத்தில் காமிக்கிறோம். இதுவும் வந்து ஒரு டேஞ்சர் இருக்குது. அதனால தான் ஜாக்கிரதை அப்படின்றது. இப்போ நம்ம பேட் ஹேபிட்ஸ்குள்ளே போகிறதில்ல, அதை தடுக்கிறது எப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போது நல்ல பழக்கங்கள், அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட், அதை பண்ணுவதற்கு என்னென்னலாம் டெக்னிக் இருக்குது அப்படின்றத அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த விஷயங்கள், சந்திக்க போகிற விஷயங்களை வச்சே நம்ம பேசிக்கிட்டே போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இதனோட பவர் என்ன அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அந்த ப்ரோக்ரஸ் சார்ட் அப்படின்றத வந்து மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு திங், உங்கள் வாழ்க்கையில் கோல்னா என்ன? இலக்கு, நம்ம போய் சேர வேண்டிய இடம், நம்ம சாதிக்க வேண்டியது என்ன, சாதிக்க வேண்டிய இடம், பொருள், விஷயம் அது என்ன. அப்போ அந்த கோல் அப்படின்றது, அந்த இலக்கு அப்படின்றது, அந்த சாதனை இல்லை நம்மளுடைய ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள், ரொம்ப ஏக்கம், வாழ்நாளில் இது எனக்கு கிடச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பேர் தான் கோல் அப்படின்றது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்கட் கோல் அப்படின்றாங்க. அதாவது கோல் என்பதை மறந்துவிடு, கோல் அப்படின்றத உருவாக்காத. இந்த மாதிரியான லட்சியங்கள், கனவுகள், ஆசைகள், தேவைகள், உங்களுடைய வெறித்தனமாக வாழ்க்கையில் எனக்கு இது கிடைச்சே ஆகணும் அப்படின்றத நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் எடுத்தோடனே ஷாக்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அப்போ நீங்கள் என்னவா மாறணும்? இது நம்மளுடைய பழைய பழக்கம். நிறைய பேர் நமக்கு சொல்லி மோட்டிவேஷன் அப்படின்ற பேரில் நிறைய சொல்லி ஒரு கோல் வேணும், ஒரு இலக்கு வேணும், அது இதுன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்மளில் 99% பேருக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது நம்ம அடைய முடியாததுக்கு காரணம் என்னன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு விடை கிடைத்து விடும். சரி, அப்போ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று, அமைப்பு நல்லா மைண்டில் ஏற்றிங்க. கோலுன்றதை மறந்துடுங்க, ஃபர்கெட் கோல். அப்போது ஃபோக்கஸ் சிஸ்டம்ன்ற அமைப்பு, உங்களுடைய ஒரு அமைப்பின் மீது கவனம் செலுத்துங்கள்னா. என்ன அமைப்புனா என்ன? இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வயலின் கற்றுக்கணும், வயலினில் பெரிய மேதை ஆகணும், வயலினை நான் இப்போ மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் வாசிக்கணும் அப்படின்றது உங்களுடைய கோல் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அந்த கோல் அப்படின்றத மறந்துட்டு நீங்கள் சிஸ்டம் அப்படின்றதுக்குள்ளே போக ட்ரை பண்ணணும், ஆசைப்படணும். அதை தான் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கணும் அப்படின்னு. என்னது அது? நீங்கள் வயலின் வாசிக்கிறத விட நான் ஒரு மியூசிஷியன், நான் ஒரு இசையமைப்பாளர், நான் ஒரு இசைப்பிரியன், நான் ஒரு இசை உலகத்தில் இருக்க வேண்டியவன், நான் இசை உலகத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை, இசை தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது தான் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை தான் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். நீங்கள் மியூசிஷியன் ஆகிறது ஆகாதது இப்போது ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க தொடர்ந்து கேளுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டரில் கோல்டு மெடல் வாங்கணும், இல்லை ஒலிம்பிக் மெடல் வாங்கணும் அப்படின்றது உங்களுடைய கோல். சரி, இப்போ சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும், நான் ஒரு அத்லீட் ஆகணும், நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும், வீராங்கனை ஆகணும் அப்படின்றது கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு உலகமாக ஒரு கோலை விரிக்கும் போது அது சிஸ்டம் அப்படின்றது மாறும். ஏன் அப்படி நம்ம வந்து மாற்றணும்? 2 விஷயம். ஒன்று வந்து கோல் அப்படின்றது வந்து வெற்றியாளனுக்கும் அந்த கோல் இருக்கும், தோல்வியாளனுக்கும் அந்த கோல் இருக்கும். 100 மீட்டரில் ஓடுறாங்கன்னா 10 பேர், அதில் ஒருத்தன் தான் கோல்டு மெடல் வாங்குவோம், மீதி 9 பேர் வெற்றியாளன் ஆக முடியாது, தோல்வியாளர்கள் ஆவாங்க. அப்போது ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஓடிட்டு இருக்கிற வரைக்கும், அதை ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த 10 பேர் ஜெயிச்சவனை விட்டுருங்க, இந்த 9 பேருக்குமே அந்த கோல்ன்றது, அந்த இலக்கை அடைவது, அந்த கோல்டு மெடலை வாங்குவது தான் இல்லையா? அப்போது இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான விஷயத்தை தோல்வியாளர்களும் வெற்றியாளர்களுக்கும் கோல் ஒன்று தான். இப்போ கோல்ன்றது உங்களை வெற்றியாளனாக்கும் தோல்வியாளனாகவும் ஆக்கும். ரிஸ்க் இருக்கு இல்லையா? அது ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா,
இந்த கோல்ன்றது வெறும் டைரெக்ஷனை தான் குறிக்கும். ஒரு கோலில் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, ஒரு சாதனை நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு வீடு கட்டணும், ஒரு பெரிய கார் வாங்கணும், இல்லை இந்த பெண்ணையோ பையனையோ காதலிக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி என்ன லட்சக்கணக்கான விஷயங்களில் உங்களுக்குள்ள ஒரு கோல் இருக்கும். இப்போ அதை ரீச் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெறுமை. அதாவது நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியமாக கனவாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா அது சிறிது காலம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மிச்சம் உள்ள காலத்தை வாழ்நாளில் உங்களுக்கு விரக்தியை கொடுக்கும். அப்போ அடுத்த கோலை நோக்கி நீங்கள் போகணும், அதுக்கு ஒரு கோலை செட் பண்ணணும், அதை மனசுக்குள்ளே ஆர்வமாக நீங்கள் ஏற்றிக்கணும், அதை பேஷனாக நீங்கள் உருவாக்கணும். அதை மூட்டி 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 சின்ன பொறியாக இருக்கிறத இது பண்ணி அதை வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு கோல் இருந்ததுலேயே அந்த லெவலுக்கு கொண்டு வந்து அப்புறம் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கு எல்லாமே நம்மளுடைய வாழ்நாள் வந்து பத்தாது, அது முடிஞ்சு போயிடும். மேபி 1 இல்லை 2 கோல் மேக்ஸிமம் ரீச் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதுக்கு மேலே. அப்போது கோல் என்பது உங்களுக்கு அந்த நிலையை அடைந்தவுடன் சேச்சுரேஷன் லிமிட் அப்படின்றாங்க. அந்த கோலை அடைந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு வெறுமையை கொடுக்குது. ஏகப்பட்ட சொத்துக்கள் சேர்த்தவங்க, கோடி கோடியாக பணத்தை பார்த்தவங்க, வறுமையில் இருந்துட்டு பார்த்தவங்க ஒரு அளவுக்கு மேலே பணம் கொட்டும் போது இந்த வெறுத்துட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆன்மீகவாதியாக ஞானியாக வந்து போயிடுறத நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா. இது எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்தவர்கள், இதெல்லாமே உதாரணம் தான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு வெறுமை, இது தோல்வியுற்றவர்களுக்கும் அந்த வெறுமை வருவது போலவே கோலை அடைய முடியாத போது ஒரு விரக்தி, ஒரு வெறுமை வருது இல்லையா, அது வெற்றி அடைந்த பிறகும் அவங்களுக்கும் வருது. இப்போ நம்ம அந்த இடைப்பட்ட பீரியடில் கோலை நோக்கியே போயிட்டு பாதி பேர் வந்து வாழ்நாளே முடிச்சுட்டு நம்ம போயிடுறோம். இதுதான் வந்து 90% பேருக்கு நடக்குது. அதனால இந்த வெறுமையை உணர்பவர்கள் மிக மிக கம்மியானவர்கள். அப்போ இந்த சிஸ்டம் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டோம்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஜேர்னி, ஒரு உல்லாச பயணம் போகிறீங்க. அந்த உல்லாச பயணம் போய் அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிற விஷயம் அதுதான் கோல். அது வந்து கொஞ்ச நேரம் தான், 1 நாள் இருப்பீங்க, 2 நாள் இருப்பீங்க, 3 நாள், 1 மாதம். ஆனால் அதுக்கான தயாரிப்பு இருக்கு இல்லையா. நம்ம போக போகிறோன்னும் போது ட்ரெஸ்ஸு வாங்குறது, அது வாங்குறது, ஏகப்பட்ட வேலைகளை பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த உணர்வு, அந்த ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான அந்த இது இருக்கு இல்லையா, அதுதான் சிஸ்டம். அந்த பயணம், அந்த ஏற்பாடுகள், அதில் உள்ள இன்பம். ஒரு சினிமாவுக்கு போகிறோம், 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிடுறோம், நமக்கு பிடிச்ச நடிகனோட ஃபஸ்ட்டு ஷோ, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட்டு. அப்போது அந்த 2 நாட்களுக்கு நம்ம த்ரில்லு ஒன்று இருக்கும் இல்லையா. போகிறோம், அதெல்லாம் ரெடி பண்ணுறது, அன்னைக்கு படம் பார்க்குற அன்றைக்கி கிளம்புறது, ரெடி ஆகுறது, ட்ரெஸ்ஸு போடுறது, அதுக்கு முன்னாடி அந்த எடுப்புகள். அப்போ அது போய் தேட்டரில் போய் படம் பார்க்குற வரைக்கும், படம் என்பது ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் முடிந்து விடும் அந்த த்ரில்லு. இப்போ அப்படியே படத்தை பார்த்துட்டீங்க, உல்லாச பயணம் போயிட்டு வந்தீங்க, அதுக்கு அடுத்தது அப்படியே அந்த திரும்பி வரும்போது ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கும் இல்லையா. அது போகும்போது இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு த்ரில்லு, ஒரு பரபரப்பு, அதை முடிச்சுட்டு வரும்போது இருக்காது. சிஸ்டமில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்வமும், இந்த சந்தோஷமும், இந்த பரபரப்பும், இந்த த்ரில்லும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இப்போ இந்த விஷயத்தில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனோட பிரின்சிபல், ஈர்ப்பு விதியினோட முக்கியமான விஷயத்தை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த பாயிண்ட்டு வலுவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, அது தேவைன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுறீங்க. நிறைய டெக்னிக் நம்ம சொல்லியிருக்கோம், வேறு இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ அது கிடைக்கும்போது இந்த பிரபஞ்சம் அதை நேரடியாக நீங்கள் கேட்ட மாதிரி அப்படியே கொடுக்காது. நீங்கள் மாம்பழம் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாமரம் அப்படின்றத கண்ணில் காமிச்சு அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது அந்த மரத்தை, இப்போ ஒரு முருங்கை கீரை வேணும் அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னா முருங்கை மரம். ஆனால் அந்த முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் இருக்கும், பூ இருக்கும், அது வேறு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் இல்லையா. அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு டைரக்டர் ஆகணும்னு நான் வந்தேன், சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு வந்தேன், ஆனால் நடிகன் ஆகிட்டேன். நான் நடிகன் ஆகணும்னு வந்தேன், ஆனால் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு வந்தேன், ஆனால் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவாக நடித்தவங்க வில்லனாக நடிக்கிறதும், குணச்சித்திரமாக நடிக்கிறதும், அம்மா விஷயத்தில் பெண்கள் வந்து அக்கா விஷயத்தில் ஹீரோயினாக நடித்தவர்கள், அப்படியே தொடர்ந்து சீரியலில் நடிக்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். அப்போ சினிமாக்காரனாகவே இருக்கணும் அப்படின்றது அவர்களுடைய அந்த சிஸ்டத்தினோட பிரேயராக இருந்ததுன்னா, இந்த பிரபஞ்சம் கொடுப்பது சினிமாக்காரனாக சினிமா உலகத்தில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி, சினிமா உலகத்தை நீ வல்லமையாக பயன்படுத்திக்கக்கூடிய சக்தியை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதுலேருந்து நீ டைரக்டர் ஆகிறதோ இதாகிறதோ அந்த சக்தியை கன்வெர்ட் பண்ணி நீ எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். அது உன் கையில். ஸோ 100% வாழைப்பழத்தை உரித்து நம்ம வாயில் ஊட்டி விடாது. நமக்கு வாழைப்பழம் இருக்கும் இடத்தை கண்ணில் காமிக்கும். அதை எடுக்கிறதும், அதை எப்படி சாப்பிடணும், எதோட சேர்த்து சாப்பிடணும் எப்படின்றது அது நம்ம தான் சாய்ஸ், நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போது இந்த முடிவுகளுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் பறந்துபட்ட வாய்ப்பு
வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஒரு வயலின் இல்லைன்னா ஒரு கிட்டாரிஸ்ட்டு, ஒரு ட்ரம்மரு, இல்லை வேறு இல்லை அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளரை திரைப்படங்களுக்கோ ஆல்பத்துக்கோ நீங்கள் பண்ணுறது அப்படின்ற வாய்ப்புகள் வந்து ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக அப்படியே குவிஞ்சு கிடக்கிற ஒரு சிஸ்டம். அதுக்குள்ளே போய் நம்ம மாட்டும்போது தான் நம்ம வந்து நமக்கு தேவையானதை ஈஸியாக வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மனநிலைக்கும் நம்ம வரணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், நம்மளும் அதை வந்து பயன்படுத்திக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. அப்போ அந்த விதிக்கு இந்த சிஸ்டமில் இருக்கிறது இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? நீங்கள் கோல் அப்படின்றத மறந்துடுங்க, சிஸ்டம் அமைப்பு அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த அமைப்பு அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு 3 விஷயங்கள் மிக 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 முக்கியமானது. என்னென்ன முக்கியமானது? ஒன்று அவுட்கம் அப்படின்றாங்க, அதாவது வெற்றி தோல்வி. அப்போ இன்றைக்கி என்ன வெற்றி கிடைச்சிது, நாளைக்கு என்ன வெற்றி கிடைக்கும், நேற்று என்ன கிடைச்சிது, இதில் ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கல. அப்போது டக்குன்னு வெற்றிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கும். அப்போ வெற்றிகள் வரும்போது வந்த பின்னால் எதை பண்ணியதால் இந்த வெற்றி கிடைத்தது, அப்போ அந்த ப்ராசஸ் அப்படின்றாங்க. அவுட்கம் வந்துடுச்சிங்களா? ஸோ வெற்றியா தோல்வியா, விளைவு அப்படின்றது. அடுத்தது வந்து ப்ராசஸ் அப்படின்றது, எதை பண்ணியதால் இந்த வெற்றியோ தோல்வியோ எனக்கு கிடைச்சிது அப்படின்னு நம்ம அடுத்து அதை அனலைஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த எது பண்ணதுனால அந்த வெற்றி கிடைச்சதோ அதை திரும்ப திரும்ப பண்ணுவது, அது ஹேபிட் ஆகுது இல்லையா? நம்மளுடைய பழக்கம், நம்மளுடைய செயலின் பழக்கங்களாக விளையுது இல்லையா? அது நம்மளுடைய அடையாளமாக மாறுது. அப்போ ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்கை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அடையாள மாற்றம்னு. அதை போய் பாருங்கள், இன்னும் விரிவாக வந்து நம்ம அதை பற்றி பேசிக்கோம். இப்போதைக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு இது எப்படி ஒத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ணுற விஷயம். இதை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி ஷிஃப்டிங், அடையாள மாற்றம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியமானது. அப்போது நான் வந்து நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருப்பீங்க. அப்போது ஒரு இதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, இல்லை நான் அதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட, அப்படி தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம், நான் புகைப்பிடிப்பவன் அல்ல, நான் வந்து புகைப்பிடிக்கிறவனே கிடையாது, ஐ எம் நாட் எ ஸ்மோக்கர் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுவது தான் அடையாள மாற்றம். அப்போ இங்கே கோலுக்கும் சிஸ்டத்துக்கும் உள்ளது மாதிரி அடையாளத்தின் லெவலில் நீங்கள் அந்த ஹேபிட்டை, பழக்க வழக்கங்களை எப்படி நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்றத வச்சு அதனோட ப்ராசஸ், அந்த செயல் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் லூப்புன்றதை பற்றி நம்ம அடுத்து பேச போகிறோம். அது வந்து ஒரு வளையம் மாதிரி, இந்த பழக்கங்களின் செயல் பழக்கங்களின் வளைவு அப்படின்றாங்க, சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹேபிட் லூப்புக்குள்ளே போய் அந்த செயல் விளைவு வந்து எப்படி வந்து லாக் ஆகுது, அதன் மூலமாக எப்படி வந்து அவுட்கம், அது கண்டிப்பாக சக்ஸஸாகவே தான் இருக்கும். சிஸ்டம் உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கொடுக்கும். கோல் வந்து சக்ஸஸையும் கொடுக்கலாம், தோல்வியையும் கொடுக்கலாம். ஓகே, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதை ரிவர்ஸ் பண்ண கற்றுக்கணும். அப்போ இதுக்கு ஹேபிட் லூப் அப்படின்னா என்ன, இதுதான் மிக மிக முக்கியமான ஏரியாவை இப்போ நம்ம டச் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து வர விஷயங்களும் நீங்கள் தொடர்ந்து கவனமாக கேட்க வேண்டிய விஷயம். இதில் 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்புறமா தமிழில் பார்ப்போம். கியூ, கிரேவிங். நம்பர் 1 வந்து கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு. என்னங்க இது 4? தமிழில் சொல்லணும்னா, கியூ வந்து குறிப்புகள், கிரேவிங்கிறது வந்து ஆர்வம், நம்மளுடைய ஆசை, ஏக்கம், எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ்னால் பதில் வினையாற்றுவது அப்படின்றது. ரிவார்டுனா உங்களுக்கு தெரியும், பரிசு. இந்த 4 என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஃபோனு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஃபோன் வந்து பெல் அடிக்குது, மணி அடிக்குது. உங்கள் ஃபோன் மணி அடிக்கும்போது இதுதான் கியூ. அப்போ உங்களை திரும்பி பார்க்க வைக்குது. ஸோ ஃபோன் மணி அடித்தா தான் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு செயல் இன்னொரு செயலை செய்வதற்கு உண்டான ஒரு குறிப்பை கொடுக்குது. ஸோ ஃபோன் மணி அடிக்குது, நீ பாரு. அப்போ நீங்கள் பார்த்தோன்னா அது யார் அப்படின்ற ஒரு ஆர்வம், அதுதான் கிரேவிங். அந்த ஆர்வம், ஆசை, ஏக்கம். ஸோ அது யார் அப்படின்றீங்க, அதுக்கு நீங்கள் அந்த ஃபோனை பிக்கப் பண்ணுறீங்க, கையில் எடுத்து பார்க்குறீங்க. ஓகே, இது வந்து ரெஸ்பான்ஸ். அப்போ அதை ஆன் பண்ணுறீங்க, அதுக்கு பதில் வினை ஆட்டுறீங்க. அது பெல் அடிக்குது, நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நீங்கள் அதை பேசி உங்கள் ஆஃபீஸ்லேருந்தோ ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ பேசி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. அந்த உரையாடலை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. அதுதான் பரிசு, ரிவார்டு. அப்போது ஒரு செயல் வந்து கியூவில் ஆரம்பித்து ரிவார்டில் போய் முடியுது. நம்மளுடைய 100% செயல்கள் தினம் நம்ம செய்கிறது இந்த கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டுன்ற இந்த ஹேபிட் லூப்பில் தாங்க மாட்டிக்கிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் எல்லா செயல்லையுமே இதை பிரித்து பார்க்கணும். இனிமேல் பார்க்க நீங்கள் கற்றுக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப போர் அடிக்குது, மூட் அவுட்டாக இருக்குது.
அந்த வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, பிரெயின் பேர்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வேலையை அப்படியே போட்டுட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க, பக்கத்தில் ஃபோன் இருக்கும், ஃபோன் எடுப்பீங்க, டக்குன்னு வந்து ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே போவீங்க, ஒரு யூடியூப்குள்ளே போவீங்க, ஒரு ஃபேஸ்புக்குள்ளே போவீங்க, இன்ஸ்டாகிராம்குள்ளே போவீங்க, வலைத்தளத்துக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுடைய மூடு நார்மலாகவும் திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தூக்கி வச்சுட்டு திரும்ப நீங்கள் இந்த உங்களுடைய பழைய வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ இங்கே கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு வந்துருச்சிங்களா? அது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அந்த வேலைக்கு உண்டான கியூவில் இது முடிச்சாச்சு அப்படின்றத அடுத்த கியூ கொடுக்கும். இப்போ இந்த குறிப்பு அப்படின்றது வந்து எங்கேருந்து எப்படி வேணால் நமக்கு நடக்கலாம். ஒரு வாசனை, ஒரு ஸ்மெல், ஒரு சவுண்டு, ஒரு சத்தம், ஒரு நபரை பார்க்கும்போது, ஒரு திங்ஸை, ஒரு பொருளை பார்க்கும்போது, ஒரு இடத்தை பார்க்கும்போது நமக்கு வேறு ஒரு விஷயம் செய்கிறதுக்கான தூண்டுதல் ஏற்படும். கிரேவிங் அடுத்து இருக்கு இல்லையா, அது அப்போ ஒன்று இன்னொன்றை செய்வதற்கு நமக்கு குறிப்பு கொடுக்கும், அதன் மூலமாக ஒரு தூண்டுதல் நடக்கும், அந்த தூண்டுதல் நம்ம பதில் வினை ஆற்ற வைக்கும், அது நம்மளை ரிவார்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு செயலை பண்ணி முடிக்க வைக்கும். இதை நம்ம எப்படி வந்து 1% இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஹேபிட் லூப்பை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்றது தான் மிக 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 முக்கியமானது. அப்போ இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்து வரக்கூடிய 4 லாஸ், 4 சட்ட விதிகள்னு வச்சிங்களேன். இந்த 4 விதிகளை வந்து நல்லா வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க. நம்பர் 1 லா வந்து மேக் இட் ஆப்வியஸ் அப்படின்றாங்க. அதாவது தெளிவாக இருங்க, தெளிவாக அந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஹேபிட், நம்மளுடைய ஹேபிட் மாற்றம் என்னன்றதை பற்றி நம்ம கிளாரிட்டியோடு இருக்கணும், ஒரு தெளிவோடு இருக்கணும். இப்போ நீங்கள் எப்படி அதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு புத்தகம் படிக்கிறது பழக்கம் இல்லாத ஒன்று, ஆனால் நீங்கள் வந்து புத்தகம் படிக்கணும், படிப்பவராக நான் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ திடீர்னு வந்து இன்றைக்கி 1ஆம் தேதி என்னன்னா, நான் வந்து இந்த மாதத்தில் இந்த புத்தகத்தை ஃபுல்லாக முடிக்க போகிறேன். ஒரு புத்தகத்தை பார்க்குறீங்க, இந்த புத்தகத்தை இந்த மாதத்தில் ஃபுல்லாக படித்து முடிக்க போகிறேன். அது வந்து உங்களுடைய கோலுக்குள்ளே போயிடும். சிஸ்டம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு 15 நிமிடம் படிப்பதற்காக செலவு பண்ண போகிறேன். அது எந்த புத்தகமாக இருக்கலாம், என்ன விஷயமா இருக்கலாம். நான் 15 நிமிடம் படிப்பதற்காக செலவிட போகிறேன். இல்லை ஒரு பக்கம் மட்டும் நான் படிக்க போகிறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரேடியாக வந்து நான் இன்னிலேருந்து புத்தகம் படிக்கிற இதுக்கு நான் மாற போகிறேன்ட்டு மாங்குன்னு உட்காந்து ஒரு புத்தகத்தை ஒரு நாளில் படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது வந்து உங்களை செயல் பழக்கமாக ஹேபிட்டாக அது மாற்றாது. உங்களுக்கு ஒரு ஹேபிட் அப்படின்றது தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டே இருக்கும்போது தான் இந்த மூளை வந்து அந்த பேட்டர்னை பதிவு பண்ணி இதை இவன் செய்கிறது பிடிச்சிருக்கு, இவன் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் அதை அடாப்ட் பண்ணும். எல்லா விஷயத்துக்கும் அதை செயல்பட வைக்கும்போது தான் அது ஆட்டோமேட்டிக் ஆகும். எல்லாத்தையும் நம்ம மூளைக்கு ஆட்டோமைசேஷன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக கார் ஓட்ட கற்றுக்கும் போது நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே கடைசி வரையும் இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பழக்கம் வந்து மூளையில் பதிவாயிடுச்சுன்னா நம்ம வேறு யோசிச்சுட்டு, வேறு ஃபோனில் பேசிட்டு, வேறு என்னென்னோ பண்ணிக்கிட்டே கூட இருந்தால் கூட நம்ம கார் ஓட்டிகிட்டே இருப்போம் இல்லையா. அந்த ஆட்டோமேட்டிக்காக மூளையை இயங்க வைப்பதற்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். ஒரு நாள் நிறைய பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அந்த ஆட்டோமைசேஷனை மூளை வந்து ஏற்றுக்காது. அந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக்ன்ற ஒரு விஷயம். இப்போ மேக் இட் ஆட்டோமேட்டிக். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதுதான் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிங்க, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் படிங்க. ஓகே, டோன்ட் பிரேக் த செயின். இதை வந்து விட்டுறாதீங்க. ஒரு நாள் கூட இது பிரேக் ஆகிறதுக்கு விடாதீங்க. அப்படி 15 நிமிடம் முடியல, 5 நிமிடம், ஒரு அரை பக்கம், ஏதோ ஒன்று நீங்கள் புக்கை திறந்துட்டு சும்மா பார்த்துட்டாவது மூடி வைங்க. ரொம்ப முடியலன்னா இந்த செயினை வந்து இந்த ஹேபிட் லூப்பை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடாதீங்க. சரி, இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு, நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு, நான் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து டாக்டர் சொல்லியிருக்காரோ இல்லை வேறு விஷயம் இல்லை நீங்களே யோசிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற இடம், உட்கார்ற இடம், வீட்டில் எந்த இடமோ அந்த இடம் பூரா வந்து வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஆஃபீஸ்லனா கூட நீங்கள் எங்கெங்கெல்லாம் போவீங்க, எங்கெங்கெல்லாம் இருப்பீங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணில் பளிச்சின்னு படுற மாதிரி வாட்டர் பாட்டிலை வைங்க. இது வந்து பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ் மாதிரி எந்த இடத்த வந்து நம்ம வைக்கிறோம். இதுக்கு இன்னொரு லெவல் தாண்டி ஒரு விஷயம் நல்லா ஷார்ப்பாக நோட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், அதாவது நம்ம வீட்டில் டிவி இருக்குது இல்லையா, இந்த டிவியை ஏன் நிறைய நேரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டினுடைய ஆர்கிடெக்சுரல் டிசைன், ஆர்கிடெக்சுரல் வியூ, அதாவது கட்டிட அமைப்பாக இருந்தாலும் சரி, அது இன்டீரியர் உள்ளே நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே டிவியை நோக்கியே இருக்கிற மாதிரி நம்மளை அறியாமலே வந்து அதை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம்.
நம்மளுடைய ஹால் லிவிங் ரூம்னுடைய சோஃபாலேருந்து மற்ற எல்லா விஷயமுமே டிவியை நோக்கி. டிவி எங்கேப்பா வைக்கிறது? ஒரு வீட்டை போய் பார்த்த உடனே ஹாலில் பார்த்தோன்னே டிவி எங்கே வைக்கிறது, சோஃபா எங்கே போடுறது, புரிஞ்சுச்சிங்களா? ஒய்ஃபு வீட்டில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனில் நான் வேலை செஞ்சுக்கிட்டே டக்குன்னு டிவி தெரிகிற மாதிரி ஒரு லொக்கேஷனை வந்து அவங்க இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீடு மொத்தமுமே என்னென்னா அந்த ஹாலை நோக்கி, ஹால் வந்து டிவியை நோக்கியே இருக்கிறதுனால தான் நம்ம அதிக நேரம் டிவியை பார்க்குறதுல நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஃபோன் எந்நேரமும் நம்ம கையில் இருக்குது, எந்நேரம் நம்ம பாக்கெட்டில் இருக்குது, எந்நேரமும் நம்ம கூடயே இருக்குது. நம்ம உடலின் ஒரு அங்கம் மாதிரியே இந்த ஃபோன் இருக்கிறதுனால தான் ஃபோனுக்குள்ளே அதிகமாக போகிறது, ஃபோனை நோண்டுறது, ஃபோனுக்குள்ளே இந்த வலைத்தளத்துக்குள்ளே பண்ணுறதுன்றதெல்லாம் நமக்கு இது. அப்போது உங்களுடைய அட்மாஸ்பியர், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஜோன். இப்போ நீங்கள் மெடிடேஷனுக்குன்னு ஒரு ஜோன், தியானம் பண்ணுவதற்குன்னு ஒரு இடத்த அலாட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஃபோனை நாட் அலோடு அப்படின்றத நீங்களே உருவாக்கிங்க. அந்த அட்மாஸ்பியரில் அந்த ஜோனுக்குள்ளே ஃபோனு நாட் அலோடு. அப்போ ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு போயிடுங்க. அதே மாதிரி ஒரு இடம், இப்போ இந்த இடம் தூங்குறதுக்கு, இந்த இடம் படிக்கிறதுக்கு, இந்த இடம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு, இந்த இடம் வந்து புத்தகம் படிக்க, இந்த இடம் டிவி பார்க்க, இந்த இடம் ஆஃபீஸ் வேலை செய்ய அப்படின்னு உங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன இடத்த. இது ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப அந்த கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இந்த இது வந்து லாக் ஆகிடும். அப்போ நீங்கள் ஆஃபீஸ் வேலை செய்கிற இதுலையோ, புத்தகம் படிக்கக்கூடிய இடத்துலையோ, அந்த 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 இடத்துல அந்த டேபிள்லையோ அந்த இடத்துல போய் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு புத்தகம் ஞாபகம் தான் வரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கண்ணில் படுறது புத்தகங்கள் மட்டுமே அந்த இடத்துல இருக்கணும், வேறு எந்த விஷயம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் வரும். அப்போ பெட்ரூமில் பெட்டு அப்படின்னா அங்கே தூங்குறது மட்டும்தான், அங்கே வேறு எதுவுமே அலோடு கிடையாது, ஃபோன் அலோடு கிடையாது, எதுவுமே அலோடு கிடையாது. அங்கே போனால் தூக்கம் தான் உங்கள் ஞாபகத்துக்கு வரணும். அப்போ ஒரு இடத்தை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அதை சின்ன சின்னதாக அந்த பழக்கத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வரணும். இதுக்கு எப்படின்னா, இந்த பழக்கத்துக்கு அப்புறம் நான் இந்த பழக்கத்தை பண்ணுவேன். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் காஃபி குடிக்கிறது உங்களோட பழக்கம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ காஃபி குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபோனை நோண்டுவீங்க. அப்போ காலையிலேருந்து காஃபி குடித்ததும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பழைய ஹேபிட், பழைய பழக்கம், அதுக்கு அடுத்தது வந்து புதிய பழக்கம், ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ காஃபி குடிக்கிறது உங்களுடைய பழைய பழக்கம், காலையில் ஏஞ்சோடனே காப்பி குடிக்கிறது உங்கள் பழைய பழக்கம், அதை நீங்கள் விட வேண்டாம். அந்த காப்பி குடித்த உடனே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது புதிய விஷயம். எப்போவுமே நீங்கள் ஃபோனை நோண்டுவீங்க, ஃபோனில் வலைத்தளத்துக்குள்ளே போவீங்க, வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, அதுதான் நீங்கள் பண்ணுவீங்க. இல்லை நியூஸ் பேப்பர் கூட படிப்பீங்க, இல்லை டிவி பார்ப்பீங்க. இப்போ அதை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லதுக்காக நீங்கள் காப்பி கொடுத்தோன்னே ஒரு வாக்கிங் போகுது, காப்பி கொடுத்தோன்னே ஜிம் பண்ணுவது, காப்பி கொடுத்தோன்னே யோகா பண்ணுவது அப்படின்ற புதிய பழக்கத்தை இதோட லிங்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட்டில் கொஞ்ச நாளில் என்ன ஆகுனா, காப்பி கையில் வந்தோடனே இது முடித்தோடனே நம்ம ஜிம்மு பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் ஒன்று வரும். இப்போ இது பழைய பழக்கம், புது பழக்கம், புதிய பழக்கத்தோட பழைய பழக்கத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். இதே விஷயம் தான் அவன் முன்ன சொன்னது. என்னென்னா, உங்களுக்கு ஜிம்மு போய் எக்ஸசைஸ் பண்ணுவது புதிய ஹேபிட்டாக ஏற்றுக்கும் போது உங்களுக்கு கடினமாக இருக்குது. ஐயோ நான் கஷ்டப்பட்டு ஜிம்மில் இதெல்லாம் பண்ணணுமா, ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு போர் அடிக்குதே, நான் ஜாலியாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு அந்நேரத்துக்கு இசையை கேட்பது, பாட்டு கேட்பது, டிவி பார்ப்பது, இந்த மாதிரியான விஷயம் தான் இன்ட்ரெஸ்ட்னா இதை என்ன லிங்க் பண்ணுங்கள். அப்போது டிவிக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ இல்லை இசையை கேட்கக்கூடிய தூரத்தில் இருந்தோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு வாக்கர் மிஷினோ ஒரு விஷயங்களோ இதை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஜிம்லேயே அந்த டிவியோ மியூசிக் சிஸ்டத்தையோ வேறு எதையோ நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். அப்போ நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே புது ஹேபிட்டை பண்ணிக்கிட்டே பழைய ஹேபிட்டையும் நீங்கள் விடாமல் பண்ணுவது, இதெல்லாம் இந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள். ஒரு அளவுக்கு மேலே போனோன்னே இதை கட் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது டோட்டலாக உங்களை புதிய உலகத்துக்குள்ளே புதிய பழக்க வழக்கங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போகும். அப்போது மேக் இட் ஆப்வியஸ் அப்படின்றது இந்த இடத்துக்குள்ளே இருந்தால் இதுன்னா இது நமக்கு ஞாபகம் வரணும். எப்படி வந்து அதை கிளாரிட்டியோடு நம்ம கொண்டு போகிறது, எடுத்தோடனே புது பழக்கத்துக்கு நம்ம மாறுறதுன்றது வந்து ரொம்ப 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 கடினமான விஷயம். இது வந்து நம்பர் 1. அதுக்கு அடுத்தது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது என்னென்னா மேக் இட் அட்ராக்டிவ் அப்படின்றாங்க. ஒரு அட்ராக்டிவான ஆட்களை பார்க்கும்போது, அட்ராக்டிவான படத்தை பார்க்கும்போது, அட்ராக்டிவான பொருளை பார்க்கும்போது, அட்ராக்டிவான விஷயத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆர்வம் ஒன்று வருது இல்லையா? அது நம்மக்கிட்ட இருக்கணும், அது நமக்கு கிடைக்கணும், அதை நம்ம வாங்கணும், அதை நம்ம வந்து சுவைச்சு சாப்பிட்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஒரு ஒரு இப்போ வீட்டில் வந்து ஒரு சமையல் ஒன்று பண்ணுறாங்க, அதனோட ஸ்மெல்லு
நமக்கு அது வரையும் பசி எடுத்துருக்காது. அந்த ஸ்மெல்லு வந்து என்னென்னா நமக்கு பசியை தூண்டும். அப்போ ஓடி போய் கேட்குறோம், என்ன சமையல் இன்றைக்கி பசியை தூண்டுது, எனக்கு பசி எடுக்குது, எப்போ முடியும், எப்போ கிடைக்கும். அப்போ அந்த கிரேவிங் வருது. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் அது கிடைக்கும்போது அது உணவை சாப்பிட்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான அட்ராக்டிவ் அப்படின்றத வந்து நம்ம புது ஹேபிட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த புது ஹேபிட்டுக்கு எப்படி அட்ராக்டிவ்னஸை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவது வெயிட் லாஸுக்காக. அப்போ யூ இமேஜின், நீங்கள் அதை வந்து ஃபோட்டோ ஷாப்லேயோ இல்லை வேறு விஷயங்கள்லையோ நீங்கள் ஒல்லியாக இருந்தால் எப்படி இருப்பீங்க, இல்லை முன்ன காலத்தில் நீங்கள் ஒல்லியாக இருந்த விஷயங்கள் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து நீங்கள் விசிபிளாக எங்கெங்கெல்லாம் கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு திரும்ப அந்த மாதிரி நான் வந்து ஆகணும், என்னுடைய வெயிட்டை வந்து நான் குறைச்சி அந்த அந்த ஒல்லியான அழகான அந்த தோற்றத்துக்கு நான் மாறணும். அப்படி மாறும்போது இந்த சொசைட்டி என்னை சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, என்னை எப்படி பார்ப்பாங்க, நான் எவ்வளோ அட்ராக்டிவாக ஆவேன், அப்போ அதை நான் சீக்கிரம் அதை அடையணும். அதை இப்போ இதுக்கு நான் இந்த விடாத இந்த புதிய ஹேபிட்டை பண்ணும்போது எனக்கு அது கிடைக்கும் ஒரு டைமில். அப்போ அந்த லெவலுக்கு ரீச் ஆகி அந்த விஷயத்தை வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்றது. அப்போது ஒரு விஷயம் அதனோட பாசிட்டிவான இது என்ன, நான் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், மனசு வலி வேதனை அசிங்கப்படுறது அவமானப்படுறது இவ்வளோத்தையும் தாண்டி இவ்வளோ உழைச்சா தான் இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டணும், இப்போ வீட்டில் ஒருத்தருடைய கல்யாணம் நடக்கணும், படிப்பு செலவு ஏதோ ஒன்று அதை சாதிக்கணும் அப்படின்றது. அப்போது இது கிடைச்சிதுன்னா அந்த பணம் அதை சாதிச்சிட்டேன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், நான் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆகிடுவேன், இல்லை எனக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோரும் என்னை எப்படி பார்ப்பாங்க. டெம்ப்டேஷன் பண்டிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்ப்டேஷன் பண்டிலிங் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும், அதை நெகட்டிவ் சைடில் நம்ம பார்க்கக்கூடாது. 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு பேசணும் இல்லையா. அதையே நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்துவது தான் இந்த மேக் இட் அட்ராக்டிவ் அப்படின்றது. அப்புறம் க்ளீனாக வச்சுக்கிறதுன்ற இப்போ கோல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த ஹேபிட்டுக்கு மாறணும். என் வீடு சுத்தமாகவே இல்லை, எல்லோரும் சொல்கிறாங்க என்ன வீடே இப்படி குப்பையை வச்சுக்க, உனக்கு அழகுணர்ச்சியே இல்லை ஒரு இதாக. அப்போ அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றும் போது இன்ட்ரெஸ்டிங்காக, அப்போ நாளைக்கு வீடு வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ பண்ணுறேன், நான் நாளைக்கு வந்து இவ்வளோ அழகாகிடுச்சு அப்படின்னு 4 பேர் பாராட்டும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கிளீன்லினஸ் நம்ம பசங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும், நமக்கும் ஹெல்த்துக்கு நல்லது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பாசிட்டிவாக அது கூட ஜாயின் பண்ணி அதை என்றைக்குமே அட்ராக்டிவாகவே வச்சுக்கிறது. ஒரு விஷயம் அட்ராக்டிவாக இருக்கிற வரையும் தான் நமக்கு அது பிடிச்சிருக்கும், அதை திரும்ப திரும்ப நம்ம செய்யணும், இல்லை நம்மக்கிட்டே அது இருக்கணும் அப்படின்னு இருந்து நம்ம ஆசைப்படுவோம். ஸோ மேக் இட் அட்ராக்டிவ். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ ட்ரிக்கு, உங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சிஸ்டம் என்ன சிஸ்டத்துக்குள்ளே போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கு என்ன விஷயம் பண்ணணும்னா மேக் இட் அ சார்ட், ஹேபிட் சார்ட் அப்படின்னு வந்து ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஹேபிட் சார்ட் என்னென்னா, காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை அப்படியே எழுதுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. ஒரு 4 நாள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெய்லி எதை ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி பண்ணுறீங்க, எதெல்லாம் பண்ணுறீங்க அதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. இப்போ அது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா, நேர்மறையான விஷயமா எதிர்மறையான விஷயமா, இம்ப்ரூவ்மெண்ட்டான விஷயமா இல்லாத விஷயமா அப்படின்னு பார்த்துட்டு, அது இல்லை உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சிக்கு அது உதவலை அப்படின்னு தோணும்போது அதை மாற்றி வளர்ச்சிக்கு தேவையான விஷயமா அதை மாற்றுறது எப்படி, என்னவா நான் மாறணும், என்ன ஐடென்டிட்டியாக நான் மாறணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு 1% இன்னையிலேருந்து தினமும் நான் இதை செய்ய போகிறேன். ரொம்ப பெரிய தடாலடி மாற்றம்லாம் தேவையே கிடையாது, அது உதவும் உதவாது. இப்போ 1% அதை பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துடுங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் அது ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் நினச்சி தொட்டதெல்லாம் தொடங்கும், செய்கிற காரியம்லாம் வெற்றியாகும், அது மிராக்குலஸாக இருக்கும். இது நடைமுறையில் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து மைண்டில் எடுத்துக்கங்க. அப்போது அடுத்தது மேக் இட் ஈஸி அப்படின்றாங்க. மேக் இட் ஈஸினா அந்த ஹேபிட் அப்படின்றத வந்து ரொம்ப கடினமாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக அதை ஆக்கவே ஆக்காதீங்க. காலையில் ஏஞ்சி வாக்கிங் போகணுன்னா நைட்டே வந்து நீங்கள் இப்போ இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிக்கிங்க. காலையில் ஏஞ்சி காலை கடன் பண்ணோன்னே டக்குன்னு நீங்கள் உட்கார லிவிங் ரூமில் வந்து உங்கள் டேபிள் முன்னாடி அந்த நடைப்பயிற்சிக்கு போகக்குண்டான ஷார்ட்ஸு அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஷூலேருந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி போய் தேடி எடுக்கிற மாதிரி வைக்காதீங்க. எல்லாம் பக்கத்துலேயே இருந்துன்னா டக்குன்னு அந்த கிரேவிங் ரெஸ்பான்ஸ் அது ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. உடனே அந்த வாக்கிங் போகக்கூடிய எண்ணம் ஒன்றும் வந்துடும். அப்போ அதுக்கு நீங்கள் ஏஞ்சவொடனே டிவி பார்க்கக்கூடிய ஆளா, அதுக்கு அடுத்தது மேக் இட் ஈஸின்றதே மேக் இட் டிஃபிகல்ட். எது உங்களுக்கு பேட் ஹேபிட்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் மேக் இட் டிஃபிகல்ட், கடினமானதாக நீங்களே மாற்றிங்க. அப்போ நீங்கள் வந்து இரவு டிவி பார்க்குறீங்க, காலையில் எழுந்தோடனே
டிவி பார்க்கணுன்றது உங்கள் பழக்கம்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா சுவிட்சஸ்ஸு கேபிள் ஒயரு அது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ரிமோட்டை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய கபோர்ட்லேயோ இல்லை ஒரு ட்ராயருக்குள்ளேயோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் படுத்திங்கன்னா காலையில் எழுந்துட்டு இந்த ஒயரெல்லாம் மாட்டி அதுக்கப்புறம் ரிமோட்டை எடுத்து நீங்கள் ஆன் பண்ணி டிவி பார்க்கணும் அப்படின்ற ஆசையை விடவும் ஒரு புக்கு பக்கத்துலேயே ரெடியாக இருக்குது, ஒரு மியூசிக் இது வயலின்னு கித்தார் ஏதோ ஒன்று நீங்கள் அது பக்கத்தில் இருக்குது, எது பேஷனோ அதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா மூளை வந்து அதை செய்கிறதுக்கு தான் தோணும். இல்லை நம்ம சொன்ன மாதிரி இந்த வாக்கிங் போகிறதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டுட்டு ஜிம்முக்கோ இல்லை வாக்கிங்க்கோ நீங்கள் உடனே போயிடுவீங்க. இப்படி தான் ஹேபிட்டை வந்து மாற்றணும். இது என்னென்னா 2 minute ரூல் அப்படின்றாங்க. மூளைக்கு எது ஈஸியாக உடனடியாக செய்யக்கூடியது ரெடியாக இருக்கோ அதை செய்கிறதுக்கான ஆர்வத்தை தான் அது கொடுக்கும். பொதுவாகவே நமக்கு இந்த டிவி பார்ப்பதோ இந்த மாதிரி ஃபோனு இதெல்லாம் ஒரு 2 நிமிடத்துக்குள்ளே நமக்கு ஈஸியாக அதை ஆப்ரேட் பண்ணி அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்மளே ஏற்படுத்தி வச்சுருக்கனால அதுக்குள்ளே தான் நம்ம போவோம். அப்போ புது ஹேபிட்டுக்கு நம்ம மாறவே முடியாது. இப்போ பழைய ஹேபிட்டை நம்ம பண்ணுவதற்கு உண்டான விஷயங்களை டஃப்பு பண்ணுறது, மேக் இட் ஹார்டு, ஈஸி பண்ணி வைக்காதீங்க. அதை வந்து டஃப் ஆக்கிட்டு புதிய ஹேபிட்ஸ் புதிய பழக்கங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து ஈஸி பண்ணி வைங்க. இப்போ நாளைக்கு வந்து ஒரு பையன் வந்து காலையில் ஏஞ்சி மேக்ஸ் போட்டு பார்க்கணுன்னா அவன் ஸ்டடி டேபிளில் நைட்டே வந்து மேக்ஸ் புக்கு அதில் எந்த சாப்டர் படிக்கணும் எந்த சம் படிக்கணும் அதோட நோட்டை பிரித்து வச்சு கைடு எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுட்டு அவன் போய் படுதானா காலையில் ஏஞ்சி வந்து உட்கார்ந்தவொன்னா அவனுக்கு வேறு ஃபோன் பார்க்குறதோ பாட்டு கேட்குறதோ இல்லை வேறு விஷயங்களோ அவனுக்கு ஞாபகத்துக்கே வராது. இவ்வளோ ரெடியாக இருக்கும்போது டக்குன்னு அவன் வந்து ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த படிக்கிறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இது வந்து அடாப்ட் ஆகும். மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ மேக் இட் ஈஸி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ராக்டிவ்க்கும் இந்த ஈஸிக்கும் மூளையில் வந்து ப்ளஷர் ஏரியான்னு ஒன்று இருக்குது, அதில் டொப்பமைன் ஒன்று சுரக்குது. இந்த டொப்பமைன் ஒரு தரம் சுரந்ததுன்னா திரும்ப அதை செய்ய சொல்லும். அது செஞ்சதுன்னா திரும்ப திரும்ப டொப்பமைன் எப்போல்லாம் சுரக்குதோ அப்போல்லாம் அந்த வேலையை செய்யறதுக்கு உண்டான ஆர்வம் வரும். எப்போல்லாம் நமக்கு அந்த ஆர்வம் வருதோ அப்போல்லாம் டொப்பமைன் சுரக்கும். இது ஒரு லூப். இதை உருவாக்குறது இந்த ஹேபிட் லூப். அப்போ அட்ராக்டிவாக அதை எப்படி நம்ம வச்சுக்கிறது, நம்மளோட புதிய விஷயங்கள், அதை போர் அடிக்கக்கூடாது, நமக்கு வெறுப்புண்டாடக்கூடாது, அடைச்சா டெய்லி பண்ணிகிட்டே இருக்கோம் போடா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அது கூட ஒரு விஷயத்தை அட்ராக்டிவாக அட்டாச் பண்ணுறது, அதை ஈஸி பண்ணுறது. அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். திருப்தி அளிக்கக்கூடியதாக உங்களுடைய புதிய பழக்கங்களை மாற்றுங்க. நியூ ஹேபிட்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கணும். இது இல்லைன்னா இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உங்களால் அந்த புதிய ஹேபிட்டை கண்டினியூ பண்ணவே முடியாது, அது பிரேக் ஆகிடும். அப்போ திருப்தி அளிக்கக்கூடியதாக மாற்றுறதுக்கு நீங்கள் எந்த டெக்னிக் வேணால் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம்னு கூட நீங்கள் வச்சுக்கிங்களேன். இப்போ உங்கள் நண்பர் ஒருத்தரோ பார்ட்னர் ஒருத்தரோ இதோட சேர்த்துக்கிற டெக்னிக் இல்லை, உங்களுக்கு நீங்களே கூட பார்ட்னராக இருந்துக்கலாம். யாரும் இல்லைன்னா யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் மேலே உங்களோட நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர், உங்கள் காதலியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், இல்லை சகோதரன் சகோதரி, எப்படி வேணால் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் நீங்கள் ஃபிக்ஸ். அவங்க கூட ஒரு சேலஞ்ச் ஒன்று போட்டுருங்க. நான் இந்த விஷயத்தை 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் தினம் பண்ண போகிறேன். அப்போ இதை நான் பண்ணலைன்னா இன்றைக்கி நான் உனக்கு 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ ஒரு விஷயத்தை நான் கொடுப்பேன் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்படி நான் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு தரணும் அப்படின்னு ஒரு செட்டப் ஒன்று, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று, ரைட். இது இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு மாதிரி 2 பாக்ஸ் வச்சுங்க. ஒன்று நீங்கள் பண்ணினதுனால உருவாகக்கூடிய கிஃப்ட் பாக்ஸ், இன்னொன்று நீங்கள் பண்ணாததுனால அடைய போகிற கிஃப்ட் பாக்ஸ். சரி, இந்த 2 பாக்ஸில் நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒரு 50 ரூபா 100 ரூபா 10 ரூபா ஏதோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க தினம் தினம். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதே சமயத்தில் நீங்கள் இந்த பாக்ஸில் அந்த 50 ரூபா 100 ரூபா ஏதோ ஒன்று போடலாம், இல்லை இந்த பாக்ஸில் இந்த எடுத்து கூட இங்கே போட்டுக்கலாம். அப்போ இந்த பாக்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு பார்ட்னர், உங்கள் பசங்களுக்கோ யாருக்கோ, இல்லை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை வேறு விஷயங்களுக்கோ தான தர்மத்துக்கோ செலவு பண்ணக்கூடிய விஷயமா இந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஆசைகள், தேவைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு அடையிறதுக்கு இல்லை வாங்கிறதுக்கு அதுக்கு இந்த பணம் பயன்படும். என்ன மெயின் குறிக்கோள்னா, நீங்கள் ஒரு மாதத்தில் இந்த டப்பாவை திறந்து பார்க்கும்போது எதில் அதிக பணம் வந்து இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் இந்த ஹேபிட் லூப்பில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்கீங்க அப்படின்றது, இந்த ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த ஹேபிட்டை நம்ம எப்படி மாற்றிக்கிட்டே வரோம், இதனால் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ன நடக்குது அப்படின்றது, அதில் எந்த உணர்வுகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு ட்ராக் பண்ணிக்கிட்டே வருது, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது, இது வந்து தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே வருது அப்படின்றது வந்து முக்கியம். அதுக்கு இந்த ஒரு கேம் மாதிரியும் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ
அந்த மாதிரி எல்லாமே இந்த விஷயத்தை மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். இந்த 4 விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தினம் தினம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையாக நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளில் 1% இம்ப்ரூவ்மெண்ட், சின்ன ஒரு மாற்றம். இந்த ஃப்ளைட்டை எப்படி 3 டிகிரி திருப்பி வச்சோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மிராக்குலஸாக இந்த உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் மாறும். நல்லா மைண்டில் ஏற்றிங்க. 1-2 தடவை இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இதையெல்லாம் பண்ணியவர்கள் தான் வாழ்க்கையில் இன்றைக்கி ஜெயிச்சு மேலே வந்திருக்காங்க. இல்லை மெயிச்சு மேலே வந்தவங்க தங்களை அறியாமல் இதை பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோட நல்ல விஷயத்தோட உங்கள் முன்னேற்றத்துக்கான மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.